உறவுகளுக்கு வணக்கம். விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினரை கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் முதலமைச்சர் அவதூறா பேசிட்டாரு, முதலமைச்சரோட எலும்பை உடைப்பேன் அப்படின்னு பேசிட்டாருன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பேசினாருங்கிற காணொலி நான் போடுறேன் பாருங்க. இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டல யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க ஒன்னும் பயந்து ஓடல. சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். பேசிருக்கிறது தப்பானா தப்பு தான். அதுக்கு கைது சரியா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசணும். இவர் இப்படி பேசியிருக்காரு, கைது பண்ணிட்டீங்க. இதே மாதிரி தாவேக்காவிலையும் எல்லாரும் பேசுறாங்க. அவங்கள என்ன பண்ண போறீங்க? இதுதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், எல்லாருமே. ஏன்னா இவர் அவதூறா பேசிட்டாருன்னு நீங்க கைது பண்ணிருக்கீங்க. அப்ப அவதூறோட தொடக்கமாவே இருக்குது உங்களோட கட்சி. அவதூறுல தான் நீங்க பிறந்தே இருக்கீங்க, தாவேக்காங்கிற கட்சி. அப்படின்னா உங்களோட கட்சிக்காரங்களை எல்லாம் எப்ப கைது பண்ண போறீங்க? அதுதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. அவங்க பேசினதெல்லாம் போடுறேன் பாருங்க, பாத்துட்டு வாங்க. அறிவில்லையாடா திமுக காரங்களுக்கு? அறிவில்ல. தெரியலடா, உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன், உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. நான் என்ன சரி விடுங்க, ஒரு கிடையாது. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? நல்லா வெச்சி வெளுத்து விடுங்க, நல்லா வெச்சி வெளுத்து விடுங்க. அவர் பேசினது தப்பு அப்படின்னா இவங்க பேசுறது தப்பு தான். முதலமைச்சர் அவர்கள் பேசுறதா இருக்கட்டும், வச்சு வெளுத்து விடுங்க அப்படிங்கிறாரு. அவரு எலும்ப உடைப்பன்னு சொன்னது தப்பு தான். அப்ப இவர் வெளுத்து விடுங்கன்னு சொல்றது சரியா? சட்டமன்றத்தை இழுத்து பூட்டுங்க, அவர் பேசும்போதே சொல்றாரு, சட்டமன்றத்தை இழுத்து பூட்டுங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்படி நீங்க இழுத்து பூட்டுனா நாங்க எலும்பு உடைப்போம் அப்படின்னு அந்த எம்எல்ஏ பதிவு செஞ்சிருக்காரு. அப்ப இவர் வெளுத்து விடுங்க, நல்லா கொட்டி விடுங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறதுங்கிறது சரியானது. அதே மாதிரி ஆதவர்ஜுன் அவர்கள் நீங்க ரவுடியா நாங்க ரவுடியான்னு பாத்திரலாம்டா அப்படின்னு பேசுறாரு. அது சரியா? கேவலமா பேசுறதுக்குன்னு கைது இருந்தவர் நாஞ்சில் சம்பத், அவர் பேசுறதெல்லாம் சரியா? இவங்களெல்லாம் எப்ப கைது பண்ண போறீங்க? தொடர்ச்சியாக ஒரு சார்பாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த தாவேக்கா அரசு. இது ரொம்ப தப்பான ஒரு நடவடிக்கையா தான் இருக்கு. கைது பண்ணது நீங்க சரி தவறு அப்படிங்கிறதுக்குள்ள என்னன்னா, இது கைது பண்ணது சரி அப்படின்னா இவங்களையும் கைது பண்ணணும். தாவேக்கா சார்பா பேசிட்டு இருக்காங்கல்ல அவதூறா, அவங்களே கைது பண்ணணும். அப்ப அவங்கள கைது பண்ணாம இவரை மட்டும் கைது பண்றீங்க அப்படின்னா, அவர் பேசுனது சரின்னு யாருமே சொல்லல. அவர் பேசுனது 100% தப்பு தான். அவரை எப்படி கைது செஞ்சீங்களோ, அவர் பேசினது எப்படி தப்பு அப்படின்னு சொல்லி கைது பண்றீங்களோ, அதே மாதிரி இவங்களே கைது பண்ணுங்க. அதுதான் சொல்றோம். அடுத்ததா ஆனந்த் அஜித் அப்படிங்கிற தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் தன்னைத்தானே மேடை பேச்சாளர் அப்படின்னு பெரிய இவரு அப்படின்னு அவர் நினைச்சுப்பார் போல. அவரு என்ன பண்ணியிருக்காரு, அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு ஒரு மேடையில, நாம் தமிழர் கட்சி கொடுத்த அவதூறா. இப்ப நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் குறித்து மட்டும் இல்ல, யாரு குறித்துமே எதுவுமே பேசல, அமைதியா தான் இருக்கு இப்ப வரைக்கும். நாம் தமிழர் கட்சியில அங்கேயும் இங்கேயும் போராட்டம் நடத்துறோமே ஒழிய யாருமே இன்னும் பேச ஆரம்பிக்கல. அதுதான் உண்மை, இன்னும் பேச ஆரம்பிக்கல. அப்படிங்கும் போது இவரு தொடர்ச்சியான நாம் தமிழர் கட்சி மேல இவங்களோட அவதூறுங்கிறது பேசிக்கிட்டே வராங்க. நாம் தமிழர் கட்சியை தாக்குறதுலயே ரொம்ப குறியா இருக்காங்க இந்த லயோலா மணியா இருக்கட்டும், இவர ஆனந்த் அஜித், இந்த மாதிரியான ஆட்கள்லாம். ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, வாங்கின அடி அப்படிங்கிற மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி, அது வேற. ஏன் இப்ப நாம் தமிழர் கட்சியை தாக்குறதுல இவங்க எல்லாம் குறியா இருக்காங்க அப்படின்னா, இன்னும் இவங்க பேச ஆரம்பிக்கல. அவங்களுக்கு தெரியுது இன்னும் நாம் தமிழர் கட்சி இன்னும் தமிழக வெற்றி கழகத்தையோ இந்த அரசை பத்தியோ எதுவும் பேச ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சாங்கன்னா தாங்க முடியாது, திமுக விட பயங்கரமா ஆடுவாங்க. அதனாலதான் இவங்க பயந்துகிட்டு ஒரு முன்னெச்சரிக்கையாவே இவங்க இப்பயே எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுல குறிப்பா இவர் இன்னைக்கு பேசி இருக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ரொம்ப கேவலமா நாம் தமிழர் கட்சி பார்த்து பேசியிருக்காரு. என்னன்னா, நான் அது போடுறேன் பாருங்க. தலைவர் இங்க நம்ம கழுத புலி கூட்டத்தையும் நரி கூட்டத்தையும் அடிச்சு விரட்டி இருக்கும் போது அங்கிருந்து ஒரு குரங்கு கூட்டம், இது வரைக்கும் பேர் சொல்ல மாட்டோம், இப்பத்துல இருந்து சொல்லுவோம். யார் அந்த குரங்கு கூட்டத்துக்கு 2 ஹிண்ட் கொடுக்குறேன்.
ஊர்ல மழை இல்ல, விவசாயம் இல்ல, ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. உங்க கும்பல் கிட்ட மட்டும் எப்படி சேர்த்து டிசைனா காசு வருது? நீங்க திரள் நிதி கொடுக்கற வரைக்கும் நாங்க பென்ஸ் கார் வாங்கினே இருப்போம்னுவான். நாம் தமிழர் கட்சி வந்து குரங்கு கூட்டமாமா. யாரு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு குரங்கு கூட்டமாடா? ஊருக்கே தெரியும் மரத்துல எல்லாம் யார் ஏறுவாங்க, மரத்துக்கு யாரு தாவுவாங்க, மரத்துக்கு தாவி கீழே விழுந்து குழந்தை மேல குதிச்சு செத்து போனதெல்லாம் யாருன்னு ஊருக்கே தெரியும். ஏன்டா கண்ணாடி பார்த்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. அப்புறம் திரள் நிதி வாங்குறாங்க. இது எவ்வளவு நாள் தான் இதையே சொல்லிட்டு இருப்பாருன்னு தெரியல. இவரு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறானுங்க. உங்களுக்கு ஏன்டா இந்த வயிற்றுச்சல், எதுக்கு இந்த கதறல்? நாம் தமிழர் கட்சி மக்கள்கிட்ட நிதி வாங்குது, நீங்க கார்பரேட் கிட்ட நிதி வாங்குறீங்க. நீங்க நிதி வாங்கல, நீங்க காசு வாங்கல, கார்பரேட் கிட்ட காசு வாங்கலன்னு ஒன்னா நிரூபிக்க முடியுமா? இவனுங்க யார்கிட்ட எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்கன்ட்டு நான் போடுறேன் பாருங்க ஸ்லைடு. நீ கார்பரேட் கிட்ட நிதி வாங்குற, நாங்க மக்கள்கிட்ட நிதி வாங்குறோம். ஏன்னா நாங்க மக்கள் அரசியல் செய்யறோம், அதனால மக்கள்கிட்ட நிதி வாங்குறோம். நீ கார்பரேட்டுக்கு கைகூலி தானே நீ? இன்னைக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு விஜய் அவர்கள் போராடினாரா இல்லையா? ஆனா இன்ன வரைக்கும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? விமான போக்குவரத்து துறை அமைச்சர் இன்னைக்கு வந்து பதிவு செய்யறாரு, பரந்தூருக்கு மாற்றா வேற இடம் எதுவுமே தாவேக்கா அரசு இது வரைக்கும் வந்து பேசவே இல்லை, பரந்தூரை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு பதிவு செய்யறாரு. யாரு? விமான போக்குவரத்து துறை அமைச்சர். அப்ப நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்க. மக்கள் அரசியல் செய்யறவன் மக்கள்கிட்ட இருந்து தான்டா காசு வாங்கி அரசியல் செய்ய முடியும். நீ கார்பரேட் கைகூலி. நீங்க படத்துல வேணா டைலாக் மாறி பேசுவீங்க. கத்தி படத்துல அவங்கிட்ட போய் உங்ககிட்ட எத்தனை எம்எல்ஏ எத்தனை கவுன்சிலர் இருக்குன்னு கேட்டு பாருங்களேன். சிதம்பரம், உங்ககிட்ட எம்எல்ஏ இருந்தா திருடிக்குவாங்க, உங்ககிட்ட கவுன்சிலர் இருந்தா புடிங்குவாங்க. திரள் நிதியை மட்டும் உங்ககிட்ட இருந்து எவனுமே திருட முடியாதுன்னு ஒரு திருட்டு கும்பலுக்கு 2.0 அமைச்சு இதுக்கப்புறமேட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, எம்எல்ஏ கவுன்சிலரே இல்ல இவங்களுக்கு. எத்தனை தடவை தான் இதையே சொல்லுவாங்களோ, இவனுக்கு இதை தவிர வேற எதுவுமே பேசவே தெரியாது. கவுன்சிலர் இல்லையே நீ பாத்தியா? எம்எல்ஏ இல்ல நாம் தமிழர் கட்சிக்கிட்ட. ஆமா, கவுன்சிலர் இல்லையே நீ பாத்தியா? தமிழ்நாட்டோட முதன்மை கவுன்சிலரே நாம் தமிழர் கட்சியோட கவுன்சிலர் தான்டா. போய் பாத்துட்டு வா. ஒண்ணுமே தெரியாம வந்து இங்க வந்து கதறிக்கிட்டு இருக்காது. எங்க அண்ணன் முதல்வர் டி. ஜோசப் விஜய பத்தி இந்த அநாகரிக பேச்செல்லாம் நீ பேசினா ஒண்ணும் பண்ண மாட்டோம். சட்டம் தன் கடமையை செய்யும். உங்களோட முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் பத்தி அநாகரிகமான பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு இதுவரை பேசவே இல்லைங்க. உண்மையாலுமே எதனால இவனுங்க இதை சொல்லிக்கிட்டே இருக்கானுங்கன்னு தெரியல. இது வரைக்கும் உண்மையாலுமே யாரும் எதுவும் பேசவே இல்லை இவங்களை பத்தி. ஆனா பேசாதீங்கன்ட்டு இந்த வடிவேல் காமெடியில சொல்லுவார்ல அவரு, நீங்க ஏரியாவுக்கு வாடா, முடிஞ்சா என் ஏரியாவுக்கு வாடாங்க வரல, ஆனா ஏரியா பேரே சொல்லாம அந்த மாதிரி நீ பேசாதீங்கிறானுங்க. என்ன பேசினாங்கன்னு சொல்லுங்களேன் பாப்போம். ஒன்னும் பேசவே இல்லை இது வரைக்கும். அப்ப வந்து இவனுக்கு ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றானுங்க திருப்பி. என்னன்னா, இது மாதிரி ஒண்ணுமே இல்லாத, சொல்லவே இல்லாத ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தாவேக்கா தலைவர் கொடுத்து அவதூறு பேசுது, அநாகரிகமா பேசுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது மக்கள் அதை வந்து செக் பண்ணாம என்ன பண்ணிடுறாங்க, ஓ இவங்க உண்மையுமே பேசுவாங்க போல அப்படின்னு நினைச்சு போற போக்குல நினைச்சிட்டு போயிடுறாங்க. இதுதான் இவங்களோட ஸ்டார்டிங்ல இருந்தே வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜி. மக்கள் வந்து போய் செக் பண்ணி பார்க்க எதுவும் அவங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா அவங்க பொழப்பாக்க நேரம் இருக்குங்கிறதுனால போற போக்குல ஒரு பொய் அடிச்சு விட்டு போயிடுது. மக்களும் அது உண்மையை நம்பிட்டு போயிடுறாங்க. நம்ம அதை பார்த்து கண்டுக்காம விட்டுறது, பொய் தானே சொல்றான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறது. இதனாலதான் இவனுங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அதனால இதை பத்தி பேசி ஆகணும். நம்ம திரள் நிதி வாங்கறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் கட்சி வச்சிருக்க நீ, மக்களுக்காக 33 வருஷமா சேவை செஞ்சு இளையமுருகன் மாதிரி இங்க களத்தில் நிக்கிறவங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. மக்களுக்காக இவனுக்கு வந்து 33 வருஷம் சேவை செஞ்சாங்களாமா. இதை விட காமெடி எதுவுமே இருக்காது. என்னத்தரா சேவை செஞ்சீங்க? எந்த மக்கள் பிரச்சனைக்காக வந்து நின்னீங்க? மக்கள் சேவை செய்யறதுன்னா என்னது? என்ன மக்களுக்காக 33 வருஷம் சேவை செஞ்சாங்களாமா.
சீமான் அவர்கள் 16 வருஷமா கட்சி வச்சு ஜெயிக்காம தோத்துக்கிட்டே இருக்காருன்னு பேசிட்டு மக்களுக்காக, ஆனா அவர் நின்று போராட்டங்கள் எத்தனைன்ட்டு மக்களுக்காக போய் நின்னோம்ல, அந்த மக்களுக்கு தெரியும். சரி அதை விட, ஆனா 33 வருஷம் இவங்க வந்து மக்களுக்காக சேவை செஞ்சாங்களாமா. என்ன சேவை செஞ்சானுங்கன்ட்டு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு தெரியாது என்ன சேவை செஞ்சானுங்க அப்படின்ட்டு. தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், இன்னைக்கு தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் கூடிய விரைவில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டியா நிற்பாரு. கொஞ்சம் கூட டவுட் வேண்டாம், கான்பிடண்டா. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டியா இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்க போறாருன்னு இதை சொல்லும் போது சத்தியமா உங்களுக்கு சிரிப்பே வரலையா? வழிகாட்டியாவா இருக்காரு இவரு? இவருக்கே யாராவது வழிகாட்டணும் போல, அப்படிதான் இருக்காரு. இதுல இவர் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்ட போறாராமா, தமிழ்நாட்டுக்கு வழி காட்டிட்டாராமா. காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. எங்க அண்ணன் முதல்வர் டி ஜோசப் விஜய பத்தி இந்த அநாகரிக பேச்செல்லாம் நீ பேசினா ஒண்ணும் பண்ண மாட்டோம். சட்டம் தன் கடமையை செய்யும். இதே மாதிரி நீங்க பேசிட்டே இருங்க, அப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க பேசுனீங்கன்னா நாங்க தூக்கி உள்ள வைப்போம்டா அப்படின்னு. அதை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அததான் சொல்றேங்க. நாம் தமிழர் கட்சிக்கு சொல்றாங்களாமா, நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பேசுனீங்களா, அந்த மாதிரி இனிமே பேசுங்க. அவர் ஹிண்ட் கொடுக்குறாரு, இனிமே இந்த மாதிரி பேசுங்க, நாங்க உங்களை தூக்கி உள்ள வைப்போம். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள தெரியுதா? நாம் தமிழர் கட்சிக்காரங்களை பார்த்தா அவங்களுக்கு, அண்ணன் சீமானை பார்த்தா உங்களுக்கு பயப்படுற மாதிரி தெரியுதா? ஜெயலலிதா கருணாநிதி எல்லாம் இருக்கும் போதே அவங்களை எதிர்த்து அரசியல் செஞ்சவர் அண்ணன் சீமான் அவர்கள். அப்படிங்கும் போது விஜய் அவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒன்னும் தாவேக்காரனுங்க மாதிரி கிடையாது, கைது பண்ண வந்தா ஓடுறதுக்கு. நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான பிரச்சனை நின்று பேசும், மக்களுக்கு அநீதி நடந்துச்சுன்னா மக்களோட துணை நிற்கும், மக்களுக்காகவே கூட கடைசி வரைக்கும் இருக்கும், அவங்களுக்காக போராடும். அதுக்காக கைது பண்ணா சிறைக்கு சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்க மிரட்டினீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க நாங்க கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யணும்னு உட்காந்து டைலாக் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு சட்டம் கடமையை செஞ்சுச்சா? என்ன சட்டம் கடமையை செஞ்சுச்சு? தாவேக்கா நிர்வாகி மேல பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு இருக்கே, கைது செஞ்சு உள்ள வச்சாங்களா? தாவேக்கா சேர்ந்த பெண் நிர்வாகியை வந்து வேலை வாங்கி தரோன்னு சொல்லி ஏமாத்தி மயக்க மருந்து கொடுத்து வன்கொடுமை செஞ்சிருக்கானுங்க அதே கட்சி சார்ந்தவனுங்க. அவனுக்கு மேல உங்க சட்டம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? என்ன கடமையை செஞ்சுச்சு? உங்க தாவேக்கா சீர்காழி ஒன்றிய துணை செயலாளர் வந்து ஒரு வயதுல பெரியவரை, அவங்க அப்பா வயதுல இருக்கிற ஒருத்தரை வந்து கார்ல கடத்தி அடிச்சிருக்காரு அவன் கூட்டாளியோட சேர்ந்து. அதுக்கு என்ன உங்க சட்டம் வந்து என்ன அதுக்கு நடவடிக்கை எடுத்துச்சு? சட்டம் தன் கடமையை செய்யணும். இதுல டயலாக் வேற, 5 டயலாக் வேற பேசிடுவாங்கன்றாங்க. இவர் எதுக்கு இந்த கூறாரு அப்படின்னா, லயோலா மணின்னு ஒருத்தருங்க நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் திட்டிட்டு இந்த கல்வித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் சிங்கிச்சாங் போட்டு அரசு பணி வாங்கிட்டாரு. பள்ளி கல்வித்துறையிலேயே ஒரு பொறுப்பு வாங்கி உக்காந்துட்டாரு. அதே மாதிரி அந்த ஃபார்முலாவை தான் இவனும் எடுக்கிறான். நாம் தமிழர் கட்சி அடிக்கிறது, சீமான அவர்களை திட்டுறது, இன்னும் நாம் தமிழர் கட்சியில் இருக்க சில நிர்வாகிகளை திட்டிட்டு இவனுக்கு அது சிங் சாங் போட்டு ஒரு அரசு பணி வாங்கி உக்காந்துடணும். அதுக்குதான் இவனுக்கு பண்றாங்க. நீங்க வேணா பாருங்க, இவனுக்கு அரசு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்குதான் வந்து இவன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த பேச்சையெல்லாம் கேட்டு நாங்க பயந்துருவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணுங்க ஆனந்த் அஜித் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது. இதை பத்தி தான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சோம். நன்றி.